ரொட்டேரியன் டாக்டர் கே ஸ்ரீனிவாசனின் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நாளை தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில் சென்னையின் முக்கிய கடை வீதிகளான தீநகர், புரசைவாக்கம், வண்ணாரப்பேட்டை ஆகிய இடங்களில் காலை முதலே மக்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது. அதன்படி தீநகர் ரங்கநாதன் தெருவில் ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டுள்ளனர். தொடர்பான கள விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராமச்சந்திரன். வணக்கம். விடிஞ்சா தீபாவளி, இந்த நிலையில தீநகர் எப்படி காட்சியளிக்கிறது? வணக்கம். தீபாவளி திருநாள் நாளை நாடு முழுவதும் மிகுந்த உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. இதற்காக கடைசி நேரத்தில் தீபாவளி பொருட்களை வாங்குவதற்காக சென்னையில் பல்வேறு இடங்களில் பொதுமக்கள் அதிக அளவில் வருகை தந்த வண்ணம் உள்ளனர். குறிப்பாக நான் நிற்கக்கூடிய பகுதி சென்னை தியாகராய நகரில் இருக்கக்கூடிய ரங்கநாத் தெரு. இதில் சிறிய கடை முதல் பெரிய கடை வரை நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி வருகின்றனர். குறிப்பாக புதிய ஆடைகள், செல்போன் குறிப்பாக மின்சாதன பொருட்களான செல்போன், டிவி, ஃபேன் உள்ளிட்ட மின்சாதன பொருட்களும் செல்போனுக்கு தேவையான அக்சசரிஸ் எல்லாமே வாங்கக்கூடிய காட்சிகளும் காண முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு தேவையான புதிய ரக ஆடைகள், மேலும் பெண்களுக்கு முகத்துக்கு தேவையான பல்வேறு அழகு சாதன பொருட்களையும் ஏராளமான பொதுமக்கள் இங்கு வாங்கி வருகின்றனர். அது மட்டும் இல்லாமல் இந்த கடைகளை மையப்படுத்தி வரக்கூடிய பொதுமக்களுக்காக ஏராளமான உணவகங்கள் ஆங்காங்கே செயல்படுகின்றன. அந்த உணவகங்கள் முழுவதுமாக அதிக அளவில் பொதுமக்கள் உள்ளே செல்லக்கூடிய காட்சிகள் காண முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு இடங்களில் இங்கு இருக்கக்கூடிய சிறிய கடை, பெரிய கடை என அனைத்து கடைகளுமே நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் உள்ளே செல்லக்கூடிய காட்சிகள் தங்களுக்கு தேவையான பொருட்கள் அனைத்துமே வாங்கி செல்கின்றனர். குறிப்பாக இந்த பகுதியில் கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் எந்த விதமான அசம்பாவிதம் இல்லாத வகையில் பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டுள்ளது. உதவி ஆணையர் தலைமையில் கிட்டத்தட்ட 6 கண்காணிப்பு கோபுரங்கள் இங்கு நிறுவப்பட்டு பாதுகாப்பு பணியில் பைனாகுலர் உதவியுடன், அது மட்டுமல்லாமல் ஃபேசியல் ரெகக்னிஷன் எனப்படக்கூடிய நவீன கேமரா மூலமாக கட்டுப்பாட்டு அறையிலிருந்து பழைய குற்றவாளிகளை கண்டறிவதற்காகவும் இங்கு காவலர்கள் பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டுள்ளார்கள். மேலும் உயர்மட்ட இரும்பு பாலம் இங்கு உருவாக்கப்பட்டதால் போக்குவரத்து நெரிசலின்றி ஏராளமான பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான தீபாவளி பொருட்களை வாங்கி செல்கின்றனர். சென்னையில் இருக்கக்கூடிய ரங்கநாதன் தெரு, உஸ்மான் சாலை, பாண்டி பசார் உள்ளிட்ட பல்வேறு கடை வீதிகளில் அதிக அளவில் பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் புரசைவாக்கம், புது வண்ணாரப்பேட்டையில் இருக்கக்கூடிய எம்சி சாலை, அது மட்டுமல்லாமல் என்எஸ்சி போசி உள்ளிட்ட பல்வேறு கடை வீதிகளில் அதிக அளவில் தங்களுக்கு தேவையான பொருட்களை பொதுமக்கள் வாங்கி செல்கின்றனர். சென்னை ரங்கநாதன் தெருவை பொறுத்தவரை பொது போக்குவரத்தான பேருந்து மற்றும் ரயில் மூலமாக ஏராளமான பொதுமக்கள் இங்கு வருகிறது. தங்களுக்கு தேவையான தீபாவளி பொருட்களை இறுதி கட்டமாக வாங்கி செல்கின்றனர். நேற்று முன்தினம் அனைத்துமே சென்னை மட்டுமல்லாமல் வெளியூர் சேர்ந்த பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கினர். ஆனால் இன்று கடைசி நாளான இன்று சென்னை மற்றும் புறநகரை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான தீபாவளி பொருட்களை வாங்கி நாளை மிகுந்த உற்சாகத்துடன் கொண்டாடுவதற்கு அனைத்து வகையிலும் தற்பொழுது பொதுமக்கள் தயாராகி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி ராமச்சந்திரன். ரொட்டேரியன் டாக்டர் கே ஸ்ரீனிவாசனின் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.